ஹாய், வணக்கம், வெல்கம் பேக் டு சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப். இன்றைக்கி நான் என்னென்ன சமைச்சேங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் சமைச்சிருக்கேன். நான் வெஜ்ஜுங்கிறதுனால நான்வெஜ் பண்ணுறப்ப எனக்காக நான் ஒரு வெஜ் டிஷ்ஷும் பண்ணிப்பேன். சரி வாங்க இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். காலையில் டிஃபனுக்கு பூரி மசால் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் 1/4 kg உருளைக்கிழங்கு வேக வைக்க போட்டுட்டேன். நெக்ஸ்ட் இந்த மசால் பண்ணிட்டேன். எண்ணெய் போட்டு ஆஸ் யூஷுவல் கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு நான் கறிவேப்பில்லை, சில்லிஸ், அப்புறம் இஞ்சி இதெல்லாம் கொஞ்சம் சன்னமாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டேன். கருவேப்பிலையே இப்படி நம்ம சன்னமாக சாப் பண்ணி போட்டோன்னா யாரும் தூக்கி போடுறதுக்கு சான்ஸ் இல்லை. அட்லீஸ்ட் அதில் ஒரு 1/4 பங்காவது கன்சியூம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நமக்கு தான் கருவேப்பிலோட பெனிஃபிட்ஸ் நல்லா தெரியும். அதோடு நான் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி இதோட போட்டுட்டேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் மஞ்சள் உப்பெல்லாம் போட்டுட்டு அந்த வெங்காயத்தை நல்லா வதக்க விட்டுட்டேன். அப்புறம் வெங்காயம் வதங்கின உடனே இந்த உருளைக்கிழங்கை தோல் பீல் பண்ணிவிட்டு மேஷ் பண்ணிவிட்டு இதோட வெங்காயத்தோடு போட்டு கொத்தமல்லியும் சன்னமாக சாப் பண்ணி போட்டு எல்லாம் கலந்துட்டேன். சூப்பராக ஒரு மசால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு பிசைஞ்சிடலாம். கோதுமை மாவுக்கு நான் கொஞ்சம் கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பூரி சாப்பிட்ட மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும். பூரி நல்லா புஃப்னு வரத்துக்கும் ரொம்ப நேரம் அது அப்படியே இருக்கிறதுக்கும் நம்ம கொஞ்சம் ரவா சேர்த்துக்கலாம். இது ஒரு சூப்பரான ஹேக்கு. பூரி நல்லா புஃப்னு வரும், ரொம்ப நேரம் அப்படியே இருக்கும். ரவா சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய், அந்த எண்ணெய் காயுது பாருங்கள், அதிலிருந்து கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து இதோடு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மாவு பிசைஞ்சோன்னா ரொம்ப நல்லா பூரி சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பூரி கொஞ்சம் எப்பயும் மாவு டைட்டாக இருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் பூரியை ரோல் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா புஃப்னு எவ்வளோ அழகாக வருதுன்னு, நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகிருக்கு. இந்த மாதிரி பூரி பண்ணி சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஸோ ஒரு பூரி, ஒரு சூப்பரான ஒரு மசால் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் இதோடு முடிச்சிட்டேன். ஆனால் எனக்காக நான் அதே பூரி சாப்பிடல. நான் கொஞ்சம் ஜோவர் மாவு போட்டு நான் எனக்காக தனியாக மாவு பிசைஞ்சிக்கிட்டேன். சேம் ப்ரொசீஜர் தான். கசூரி மேத்தி ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரவை ஆட் பண்ணிட்டேன். எண்ணெயும் அந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி ஒரு நல்ல சாஃப்டாக ஒரு மாவு பிசைஞ்சிட்டேன். தேவையான தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி சாஃப்டாக ஒரு மாவு பிசைஞ்சிடலாம். பட் இது உங்களை சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ண முடியாது. இந்த மாதிரி தவா மேலே ஸ்ட்ரெயிட்டாக நான் தட்டி விட்டுட்டேன். என்ன பண்ணுன்னா தவாவை ஃபஸ்ட்டே ஆன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு தவா மேலே கையில் கொஞ்சம் தண்ணி டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுடணும். கொஞ்சமாக எண்ணெய் சைடில் போட்டுட்டு அப்புறம் நம்ம ஆன் பண்ணோன்னா, ஸ்டவ் ஆன் பண்ணோன்னா ரொட்டி சூப்பராக வருங்க. இந்த மாதிரி 2 ஜோபர் ரொட்டி சுட்டுட்டு அதோட நான் மசாலே வச்சு சாப்பிட்டேன். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சுங்க, தோலை மாவு ரொட்டிக்கும் அந்த மசாலுக்கும் நல்லா இருக்குமான்னு. பட் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க இந்த காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அவகேடோ ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேங்க. ஸோ அதில் ஒரு 4-5 பிளாக் எடுத்து ஒரு அவகேடோ ஸ்மூதி பண்ணிக்கிட்டேன். இதை ஃபஸ்ட்டு நான் இன்ஃபேக்ட் இந்த ரொட்டி பண்ணுறதுக்கு முன்னாடியே இது வெளியில் எடுத்து வச்சுட்டேன். அதோடு எனக்கு வேணுங்கிற அளவுக்கு பாலை நான் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கிட்டேன். இன்ஃபேக்ட் அப்படியே குடிக்கிறவங்களும் இருக்காங்க. பட் எனக்கு ஏன்னா அவகேடோவில் எந்த டேஸ்ட்டும் இருக்காது, அதுக்குன்னு டேஸ்ட் எதுவுமே இல்லை, நம்ம ஆட் பண்ணுற டேஸ்ட் தான். ஸோ கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணி ஒரு ஸ்மூதி பண்ணிவிட்டு இந்த சோள மாவு ரொட்டியோட அந்த அவகேடோ ஸ்மூதி எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ஃபில்லிங்காக இருந்துச்சு. மத்தியானத்துக்கு நான் என்ன பண்ணேன்னா ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் கேப்சிகம், மஷ்ரூம் போட்டு ஒரு கறி பண்ணிக்கிட்டேன். கேப்சிகம் ஒரு பாதி கேப்சிகம் தான் இருந்துச்சு. அது இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிவிட்டு அதோட மஷ்ரூமையும் நல்லா கழுவி இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஸ்டர் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க ஆட் பண்ணேன். மஞ்சள், அப்புறம் சில்லி பவுடர்,
அப்புறம் உப்பு, அவ்வளோதான். இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா டாஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு ஒரு சூப்பரான கறி ரொம்ப குவிக்காக கிடச்சிடும். குக்கிங் டைம் ரொம்ப கம்மி, நம்ம ப்ரிப்ரேஷன் டைமும் ரொம்ப கம்மி. அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதும் ஒன்றும் இல்லை. ஆனால் இதை வந்து ஹையில் வச்சு நல்லா டாஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த ஒரு மாதிரி நல்லா க்ரன்ச்சியாக நல்லா ரோஸ்டடாக நல்லா இருக்கும் இது சாப்பிட்றப்ப. ஸோ இதோட வந்து நான் சப்பாத்தி பண்ணி நான் சாப்பிட்டுக்கிட்டேன். இது வந்து ரைத்தாங்க. ரைத்தா எதுக்கு பண்ணேன்னா, நான் சிக்கன் பிரியாணியும் பண்ணியிருந்தேங்க. ரைத்தாக்கு வந்து நான் எப்பயுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் சால்ட்டும் கர்ட்ஸும் ஆட் பண்ணுவேன். அப்போ தான் அது நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கும், இல்லைனா தண்ணி விட்டுடும். நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்ட் ஸ்க்ரீன்லேயும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்னோடய சமையல் இப்படி தாங்க இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்து வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி என் சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன பெல் ஐக்கனையும் ஹிட் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு மீண்டும் சந்திக்கலாம். பாய்.